வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனில் புட்டின் தொடங்கிய போர் இப்போது ரஷ்யாவுக்குள் உக்ரைன் நடத்தும் போராகவும் மாறியுள்ளது. அப்படியான நிலையில் புட்டினிடமிருந்து மிகவும் ஆச்சரியமான அல்லது அபூர்வமான கூற்று ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த கூற்றில் ரஷ்யாவுக்குள் உக்ரைன் துருப்புக்கள் மேலும் ஊடுருவல் செய்துள்ளனர் என்று புட்டின் அரிதாக ஒப்புக்கொண்டுள்ளார். ரஷ்யாவுக்குள் உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்துவது குறித்து பெரிதாக பேசுவதை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தவிர்த்து வந்தார். அப்படியான நிலையில் உக்ரைன் துருப்புகள் ரஷ்யாவுக்குள் மேலும் ஊடுருவல் செய்வதால் குர்ஸ்கில் சூழ்நிலை இப்போது மிகவும் கடினம் என்று விளாடிமிர் புட்டின் ஒப்புக்கொண்டார். ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் ராணுவம் தொடர்ச்சியான பட்டாலியன் அளவிலான இயந்திரமயமாக்கப்பட்ட தாக்குதல்களை தொடங்கிய பின்னர் உக்ரைன் இந்த வாரம் தனது ஊடுருவலை 5 கிலோமீட்டருக்கு விரிவுபடுத்தியுள்ளதாக ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். போர் ஆய்வுக்கான நிறுவனம் ISWவால் புவி இருப்பிடப்பட்ட காட்சிகள் உக்ரைனிய துருப்புகள் கணிசமாக முன்னேறியுள்ளன என்பதை காட்டுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரெம்ளின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு ரஷ்ய மொழி உரையாடலில் புட்டினின் கூற்று வெளியாகியுள்ளது. குர்ஸ்க் பிராந்தியத்தில் ஆளுநர் அலெக்சாண்டர் கிறிஸ்டினுடன் ஜனாதிபதி புட்டின் நடத்திய உரையாடல் குர்ஸ்கில் நிலைமை மிகவும் கடினம் என்று கூறினார் என்று கிரெம்ளின் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. மேலும் அந்த உரையாடலில் புட்டின் கூறிய போது, கடந்த முறை நாங்கள் இங்கு சந்தித்தது சரியாக 2 மாதங்கள் ஆகிறது. அப்போது குர்ஸ்க் பிராந்தியத்தில் வேலைகளை ஒழுங்கமைக்க நான் உங்களுக்கு அறிவுறுத்தினேன். அங்கு நிலைமை மிகவும் கடினமானது. மேலும் சில பகுதிகள் இழக்கப்பட்டுள்ளன. உண்மையில் இதில் பல சிக்கல்கள் உள்ளன என்றார். அதற்கு குர்ஸ்க் பிராந்தியத்தின் ஆளுநர் அலெக்சாண்டர் கின்ஸ்டீன் எதிரிகளால் அளிக்கப்பட்ட உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகள் பற்றி குறிப்பிட்டார். இருவரும் தமது உரையாடலில் உக்ரைன் என்ற பெயரை குறிப்பிடவில்லை. புட்டின் தனது சொந்த படையெடுப்பை உக்ரைனில் தொடங்கி 2.5 ஆண்டுகளுக்கு பின்னர் கடந்த ஆகஸ்ட் ரஷ்யாவின் குர்ஸ்கின் பகுதியில் உக்ரைனின் துருப்புக்கள் ஊடுருவி ஆக்கிரமித்தன. ரஷ்யாவுக்குள் உக்ரைன் துருப்புக்களால் அதிகபட்சம் சில வாரங்களே தாக்குப்பிடிக்க முடியும் என்று அப்போது ஊகிக்கப்பட்டது. ஆனால் 6 மாதங்களாகியும் உக்ரைன் துருப்புக்களை ரஷ்யாவால் தமது நாட்டிலிருந்து வெளியேற்ற முடியவில்லை. இது புட்டின் ராணுவ வளங்களை தாக்குதலுக்கும் பாதுகாப்புக்கும் இடையில் பிரிக்கும் விதத்தில் உள்ளது. உக்ரைனில் 5இல் 1 பகுதியை ரஷ்யா ஆக்கிரமித்ததை விட குர்ஸ்கில் உக்ரைனின் ஆக்கிரமிப்பு நிலப்பரப்பின் அடிப்படையில் குறைவானதுதான். இருந்த போதிலும் உலகின் 2வது பெரிய ராணுவத்தை கொண்டதாக கருதப்பட்ட ரஷ்யாவால் தமது நாட்டுக்குள் புகுந்த எதிரியை வெளியேற்ற முடியவில்லை. உக்ரைனின் டொனட்ஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்ய ராணுவம் தனது படிப்படியான நகர்வுகளை தொடர்வதை விட குர்ஸ்க் பிராந்தியத்தில் இருந்து உக்ரைனிய படைகளை வெளியேற்றுவதற்கு புட்டின் இன்னமும் முன்னுரிமை அளிக்கவில்லை. இதனால் ரஷ்யாவுக்குள் உள்நாட்டு அதிருப்தி ஏற்பட தொடங்கியுள்ளது. இதற்கிடையில் பிரிட்டனின் பாதுகாப்பு அமைச்சு நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ரஷ்யா அதன் நட்பு நாடான வடகொரியாவிடமிருந்து துருப்பு ஆதரவை இழந்துவிட்டது என்று குறிப்பிட்டது. அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் குர்ஸ்க் பிராந்தியத்தில் தாக்குதல் போர் நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த வடகொரிய துருப்புகள் தற்காலிகமாக முன்னணி நிலைகளில் இருந்து விலகி உள்ளன. இது மீண்டும் போரில் ஈடுபடுவதற்கு முன்பு ஓய்வெடுப்பதற்காக இருக்கவும் வாய்ப்பு உள்ளது. அல்லது ரஷ்யாவுக்குள் உக்ரைனிய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களின் போது ஏற்பட்ட பெரும் இழப்புகள் இதற்கு காரணமாகவும் இருக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இன்று காலை உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை வெளியிட்ட அறிவிப்பில் வடகொரிய துருப்புக்கள் மீண்டும் போர்க்கள முன்னணி நிலைகளில் காணப்படுகிறார்கள். ஆனால் முன்பிருந்த எண்ணிக்கையை விட குறைவான எண்ணிக்கையில் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் போர்ப்பாணி உயிரிழப்புகளை பற்றி கவலைப்படுவதில்லை, முன்னேறுவதில் மட்டுமே கவனம் என்ற விதத்தில் இருப்பதால் மிக வேகமாக ஆளணி இழப்புகள் ஏற்படுகின்றன. ரஷ்ய துருப்புகள் உக்ரைன் மற்றும் ரஷ்யா என்று 2 நாடுகளிலும் போர் புரிவதால் ஆளணி தட்டுப்பாடு தெளிவாக காணப்படுகிறது. அதனால் இப்போதும் ரஷ்யாவில் மேலும் படை திரட்டல் தொடங்கியுள்ளது. அது தொடர்பாக கவர்ச்சியான சலுகைகளுடன் கூடிய விளம்பர தட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. ரஷ்யாவின் சமாரா மாகாணத்தில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர தட்டிகளில் கிரெம்ளின் படைகளில் இணைய ராணுவ ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டால் சிறப்பு போனஸாக ஒருமுறை 4 மில்லியன் ரூபாய் கொடுக்கப்படும் என்று விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது. இது கிட்டத்தட்ட $40,000 சமமான பணம். ரஷ்ய ராணுவத்தில் இணைய இதுவரை அறிவிக்கப்பட்ட மிக உயர்ந்த தொகை இதுதான். ஆனால் ஒப்பந்த தொகை ஒப்புக்கொள்வது ஒரு மிகப்பெரிய ஆபத்துடன் வருகிறது. புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட இந்த துருப்புகளில் பலர் குறைந்த பயிற்சியுடன் நேரடியாக தாக்குதல் பிரிவுகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்று ரஷ்ய ஊடகம் வெட்ஸ்காவில் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அதாவது பெரிய பணம், ஆனால் அதிக ஆபத்து. சமாராவில் புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட 2 நபர்களை வெட்ஸ்கா பத்திரிகையாளர்கள் அணுகி விசாரித்த போது 4 மில்லியன் ரூபாய் போனஸை பெற்ற புதிய ஒப்பந்த துருப்புகள் போர் முன்னணியில் தாக்குதல் பாத்திரங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளனர் என்பதை உறுதிப்படுத்தினார். மற்ற பிராந்தியங்களிலிருந்து ஆட்சேர்ப்பு செய்பவர்களில் சிலர் குறைந்த போனஸ் பெறுவதால்
பாதுகாப்பான பதவிகளில் பணியாற்றலாம் என்று ஒரு தேர்வாளர் கூறினார். சமாராவில் பதிவு செய்தவர்களில் பெரும்பாலானோர் புயலுக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்று ரஷ்ய சமூக ஊடகங்களில் பதிவுகள் இடப்படுகின்றன. புயல் என்பது தாக்குதல் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையது. மற்றும் ஒரு தேர்வாளர் வெட்ஸ்காவிடம் ரஷ்யா முழுவதிலும் இருந்து மக்கள் சமாரா பிராந்தியத்துக்கு வருகிறார்கள் என்று குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிட்ட போது 4 மில்லியன் ரூபிள் சலுகையும் மேலும் 9 மாதங்களுக்கு மாதம் 50,000 ரூபிள் ஊதியமும் என்பதால் இதில் ஆச்சரியம் இல்லை. மாஸ்கோவில் கூட இதில் பாதி பணம் தான் கொடுக்கிறார்கள் என்பதால் இப்போது அனைவரும் சமாராவுக்கு வருகிறார்கள், கூடுதலாகவும் வருகிறார்கள். தங்கும் விடுதிகள் நிரம்பியுள்ளன என்றார். ஜனவரி மாதம் சமாராவில் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவரின் மனைவி தமது கணவர் விரைவில் ஒரு பாதுகாப்பு பிரிவுக்கு நியமிக்கப்பட்டதாக கூறினார். அடிப்படையில் ஒரு தாக்குதல் அணிக்கு மற்றும் ஒரு பெயர் அது. பெரும்பாலான புதிய ஆட்கள் ஒரே மாதிரியான தாக்குதல் பாத்திரங்களில் வைக்கப்படுவதாகவும் பணியமர்த்தப்படுவதற்கு முன் அவரது கணவரின் பயிற்சி 2 வாரங்கள் மட்டுமே நீடித்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். பெர்மேல் இருந்து சமாராவுக்கு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட சென்ற ஒரு நபர் தமது கருத்தை வெட்ஸ்காவுடன் பகிர்ந்து கொண்டார். அவர் சமாராவுக்கு சென்றது லாபகரமான கொடுப்பனவுக்கு பதிவு செய்தார். ஆனால் கடைசி நிமிடத்தில் ஒப்பந்தம் செய்யாமல் பின்வாங்கினார். காரணம், போர் முனையில் பணிக்கமர்த்தப்பட்டு 2 மணி நேரத்தில் நாங்கள் காலி என்று எங்களிடம் சொன்னார்கள். நாங்கள் ஒரு தாக்குதல் குழுவில் படுகொலை செய்யப்படுவோம் என்று தெரிய வந்தது. இந்த 4 மில்லியன் எளிதான பணம். நிச்சயமாக அவர்கள் மக்களை இறக்க அனுப்புகின்றார்கள். யாரும் 4 மில்லியன் ரூபிள்களை இலவசமாக வழங்குவதில்லை என்று அவர் கூறினார். மற்றொரு சிப்பாய் பேசுகையில், சில ஆட்சேர்ப்பு செய்பவர்கள் போருக்கு அனுப்பப்படுவதற்கு முன் 2 நாட்கள் மட்டுமே பயிற்சி பெறுகிறார்கள் என்று கூறினார். எனது தோழர்கள் சமீபத்தில் பயிற்சி முடிந்து வெளியேறி முன்வரிசையில் நிறுத்தப்பட்டனர். 50 பேரில் 2 பேர் மட்டுமே இப்போது உயிருடன் உள்ளார்கள் என்றார். வெட்ஸ்காவின் கூற்றுப்படி 4 மில்லியன் ரூபிள் கையொப்பமிடும் போனஸில் சமாரா பிராந்திய பட்ஜெட்டில் இருந்து 3.6 மில்லியன் ரூபிள் வருகிறது. பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து 4 லட்சம் ரூபிள் மட்டுமே வருகிறது. அதாவது சமாரா பிராந்திய நிர்வாகம் பிராந்தியத்தில் பிற பணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை போனஸாக வழங்குகிறது. பிராந்திய நிர்வாகத்தின் கூற்றுப்படி புதிய பணியாளர்கள் தங்கள் முதல் வருட சேவையில் 7 மில்லியன் ரூபிள் வரை சம்பாதிக்கலாம்.